Hi students, welcome to MathWin. The example 1.8. If x and y, then which of the following relations are function from x to y? ரெண்டு செட்ஸ் x and y கொடுத்துட்டாங்க, மூணு ரிலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு இந்த ரிலேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். இது எக்ஸு, இது ஒய். கிவன் ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் எழுதணும். எக்ஸ் வந்து -5 1 3 4, -5 1 3 4. ஒயில் வந்து ஏபிசி, ஏபிசி. ஸோ ஃபஸ்ட்டு ரிலேஷனில் பாருங்கள், இது வந்து R1க்குரியது. -5, A, then 1, A, 3, B. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கணும்? கொடுத்துருக்க இன்புட்டுக்கு சிங்கிள் அவுட்புட் இருக்கணும். இந்த மூணுக்கும் சிங்கிள் அவுட்புட் இருக்குது. பட் இந்த 4க்கு பார்த்திங்கன்னா எந்த எலிமெண்ட்டுமே வந்து மேப் ஆகலை. அப்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, R1 is not a function since 4 belongs to X, does not have an image in Y. அடுத்து R2 பாருங்கள். அதே மாதிரி ஏரோ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஃபில் பண்ணிக்கலாம். -5 1 3 4. இதில் A B C. ஸோ R2வில் என்ன கொடுத்துருக்காங்க? -5, B. -5 வந்து பியோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. 1, B, then 3, A, then 4, C. ஸோ இதில் எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே வந்து ஒயில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது. அதே மாதிரி சிங்கிள் இமேஜாகவும் இருக்குது இல்லையா? அப்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். R2 is a function since each element in X has unique element in Y. அடுத்து R3 பாருங்கள். அதே மாதிரி -5 1 3 4. ஒயில் A B C. ஸோ R3யில் -5, A, then 1, A, 3, B, 4, C. திரும்பவும் 1, B. 1 வந்து பியோடையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு இன்புட்டுக்கும் ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். பட் இங்கே பாருங்கள், 1க்கு வந்து ஏவும் பியும் ரெண்டுமே வந்து மேப் ஆகிருக்கு. அப்போ வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. அப்போ எடுத்து எழுதிடலாம். R3 is not a function as 1 belongs to X has 2 images, A belongs to Y and B belongs to Y. இது அவ்வளோதான். தேங்க்யூ.